வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். திருமணம் செய்து சில நாட்கள்லேயே பிரிவு வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் இப்போ கேபி ஜோதிட முறையில் ஒரு ஜாதகம் மூலிமா விளக்குறேன் பாருங்கள். திருமணத்தை ஆயிரங்காலத்து பயிர் நம்ம சொல்கிறோம். இதை சரியாக யாரையும் பார்க்காதனால திருமணம் செய்கிற காலத்தை முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு திருமணம் ஒருத்தர் குழந்தைங்க செய்கிறோம் அப்படின்னா பெற்றோர்கள் தான் பெயர் முதல் தப்பு. அந்த நடக்கிற டைம் தசாபுத்திலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு முதல்ல பார்க்காம திருமண பொருத்தமே பண்ணக்கூடாது. திருமண பொருத்தத்தை பார்த்துட்டு யாராவது ஜோசிகாரன் சொல்லலான்ட்டு கல்யாணம் பண்ணி அது பிரிவு வரதுக்கு என்ன காரணம்? முதல்ல திருமணம் பண்ணும்போது தசாபுத்தி அவங்களுக்கு வழி விடணும். காலம் கரெக்டாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். நமக்கு நடக்கிற தசாபுத்தியில் 4, 6, 8, 12 அப்படின்ட்டு தசாபுத்தியெல்லாம் வந்துச்சுன்னா சில நாட்களில் பிரிவு, மனக்கசப்பு, விவாகரத்து போன்ற நிலையெல்லாம் வரதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். இப்போ நம்ம கேபி முறையில் எப்படி ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யறன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா 23 வயசு 6 மாதம் ஆகுது. இந்த பொண்ணுக்கு பிறந்தது பார்த்தீங்கன்னா 23 வயசு 6 மாதம் 17 நாள், 25 வயசு 11 மாதம், 25/11/2002 பிறந்தது. திங்கட்கிழமை 2:51 வெள்ளூரில், பூசம் 1ஆம் பாதம், ராசி கடகராசி, லக்னம் கன்னி லக்னம். இது நம்ம ஜாதகம் பார்த்த டைம் பார்த்தீங்கன்னா 15/5/2026 பார்த்துக்கிறோம். 11:26 இங்கே பார்த்தீங்கன்னா சனி சுக்கரன்ட்டு சந்திரன் காட்டுறத லக்னத்தில் ஆளுங்கிறதுக்கு ராகு சுக்கரன் மேட்ச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா லக்னத்தில் பார்த்திங்கன்னா இது கன்னி லக்னம். எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், இந்த லக்னம் மேட்சிங் திருமணத்தில் பண்ணும்போது எப்பயுமே இந்த மீன லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம் இவங்களாம் திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். மேட்சிங்லாம் எடுக்கணும். தசாபுத்தியெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். 2ல் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்குது. 3ல் புதன், சூரியன், கேது, இது 3மே இணைஞ்சிருக்குது. 7ல் எதுவும் இல்லை. குரு ஆனால் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்றுக்கிறாரு, சந்திரனோடு சேர்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி 10ல் இருக்குது. இதுதான் ஜாதகம். இது நம்ம கேபி முறையில் எப்படி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்தில் 19.02 டிகிரியில் இந்த பொண்ணு பிறந்திருக்குது. இப்போ நடந்துருக்கிறது புதன் தசை. புதன் கேதுவோடு இணைஞ்சிக்குது, சூரியனோடு இணைஞ்சிருக்குது. நம்ம பார்த்துக்கிறோம். இந்த புதன் தசை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதன் தசையே பார்த்திங்கன்னா 2020 2037 வரைக்கும் இந்த புதன் தசை நடக்குது. இந்த புதன் எப்படி இருக்குது அப்படின்னா திருமணத்துக்கெல்லாம் நான் முதல்ல சப்போர்ட் பண்ணுறேன்னா முதல்ல தசையே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இதுக்கு நிரப்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இது கொடுத்துட்ருக்கோம். நடக்கிறது தசை பார்த்திங்கன்னா புதன் தசையே பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் பாவம்ன்றது பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது குழந்தை பிறப்புக்கு மறுப்பு தெரிவிக்குது. 11ஆம் பாவம், 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம்ன்ற 4 பாவத்தை அது இயக்குது. அது 1ஆம் பாவம்ன்ற மனமும் சரியில்லை. 5ஆம் பாவம்ன்றது குழந்தை பிறப்புக்கு சப்போர்ட்டில், 9ஆம் பாவம்ன்றது இறை அருள் அதுவும் சப்போர்ட் பண்ண. 11 மனமகிழ்ச்சி சந்தோஷம்லாம் கொடுக்குமானா எதுவுமே கொடுக்காத மாதிரி ஒரு தசை ஸ்டார்ட் ஆகிக்குது. லக்னம் புள்ளியவே அது இயக்குது. 5ஆம் பாவத்தை இயக்குது, 9ஆம் பாவத்தை இயக்குது, 11ஆம் பாவத்தை இயக்குது. இப்படி நடக்கும்போது பார்த்திங்கன்னா நடக்கிறதுல இப்போ சுக்கர புத்தியில் போயிட்டு மேரேஜ் 2024 பிப்ரவரிலேருந்து 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. அப்படின்னா இந்த திசையில் இந்த குரு புத்தி 7/8/2025, 31/12/2025 இந்த குருவோட அந்தரம் மட்டும் என்ன பண்ணால் திருமணத்துக்கு சாதகத்தை பண்ணி வச்சிருச்சு. டிசம்பரில் கல்யாணம் பண்ணாங்க. டிசம்பரில் கல்யாணம் பண்ண உடனே அடுத்தது சனி ஒன்றுமே அந்த பொண்ணு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நைட்டு கூட நடக்கலை. அவங்க கணவனை விட்டு வந்துட்டாங்க. ஓகே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் பண்ண தப்பா, இது யார் தண்ண தப்பு? சுக்கரனே அங்கே முதல்ல சப்போர்ட் பண்ண மாட்டாரு திருமணத்துக்கு. அந்த புத்தியில் போய் நம்ம திருமணம் பண்ணிட்டோம். தசையும் சப்போர்ட் பண்ணல. என்னன்னா தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனே அங்கே சப்போர்ட் பண்ணோம்னா முதல்ல செக்ஸுவல் ஹார்மோன்ஸே அங்கே சுரக்கலன்னு அர்த்தம். அப்போ செக்ஸுவல் ஹார்மோன்ஸே சுரக்கலன்னா தாம்பத்திய சுகத்தை கொடுக்காம ஒரு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது? ஒரு அந்தரத்தில் போய் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். முதல்ல அந்த பொண்ணோட மனம்லாம் எப்படி இருக்குது, அதுக்கு ஓகே சொல்லுதா அப்படிலாம் பண்ணாமல் நாம்பளாக போயிட்டு பொண்ணுக்கு ஏஜ் ஆகிடுது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு அவன் பண்ணுறதுனால பெரிய தப்பு என்னன்னா லக்னமும் கெட்டு 5ஆம் பாவமும் கெட்டிருக்கும் போது இதுக்கு முதல்ல ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்குது. முதல்ல இதெல்லாம் சரி செய்யாமல் நம்ம போயிட்டு இப்போ நம்ம கல்யாணம் பண்ணனால எவ்வளோ பிரச்சனைகள்.
முதல்ல இது உடல் சார்ந்த ரீதியாக இந்த புதன் கெட்டிருந்தாவே நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னா முதல்ல யோகா பிராணியம் இது மாதிரிலாம் பண்ணி உடம்பு முதல்ல ரெடி பண்ணணும். சுக்கரன்றதெல்லாம் கெட்டுக்குதுன்னா நமக்கு செக்ஸுவல் ஹார்மோன்ஸே சுரக்கணும். அதுக்கான மெடிசன்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தால் தான் 2026 டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கர புத்தி ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலும் சூரிய புத்தி வருது, அதுவும் சரியில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் சந்திர புத்தி வருது, சந்திரன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி, இந்த செவ்வாய் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கல்யாணம் பண்ணால் கூட ஓரளவுக்கு இந்த செவ்வாய் புத்தி இல்லாட்டினா குரு புத்தி இல்லை கேது புத்தி, இந்த புத்திங்கெல்லாம் ஓரளவுக்கு கல்யாணம் பண்ணும்போது இந்த புத்திக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அது சரியான மேட்சிங்காக இருந்துச்சுன்னா போதும். ஒரு கல்யாணம் பண்ணும் போது ஒரு வருஷம் நல்ல தசை இருந்துச்சுனாவே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் இருந்தாவே போதும். முதல்ல அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது டைமில் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். தேவையில்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்குமே பிரச்சனை, அப்பாவுக்கும் பிரச்சனை, அம்மாவுக்கும் பிரச்சனை, கல்யாணம் பண்ண பையனுக்கும் பிரச்சனை. இது இப்போ டைவர்ஸ் பண்ணலான்றாங்க. இதுக்கு என்ன பதில் நம்ம சொல்கிறது? இப்போ அது சரியான காலங்கள் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணாத டைமில் நம்ம கல்யாணம் பண்ணோம்னா இதெல்லாம் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பாருங்கள். இது மாதிரி தான் முதல்ல ஒரு ஜாதகத்தை ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு மேரேஜ் பண்ணும்போது முதல்ல நடக்கிற தசாபுத்தியை மெயினாக பாருங்கள். தசாபுத்தியெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாதீங்க. 2 பேருக்கு மேட்சிங் பார்க்கும்போது மெயினாக கல்யாணம் எப்போ பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அவசரப்பட்டு கல்யாணம்லாம் பண்ணாதீங்க. அதுக்கான காலம் சூழல்லாம் எப்போ வருது, தசாபுத்தி எப்போ வருதுன்னு முதல்ல பார்க்கணும். எல்லாத்துக்குமே தசாபுத்தி இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இயற்கை நமக்கு எப்போ என்ன கொடுக்குமோ அந்த டைமில் தான் நம்ம செய்யணும். இந்த அந்தரம்லாம் வரும்போது கல்யாணம் பண்ணோம்னா புத்தி சரியில்லைன்னா பிரிவினையெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் காரணம். இந்த 1 வருஷம் 6 மாதம் 3 மாதம் இது நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்குலாம் என்ன காரணம்னா 7ஆம் பாவம் ஃபஸ்ட்டு வலுவாக இருக்கணும். 7ஆம் பாவம் 3, 7, 9, 11 நல்லா இருக்குது. செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இந்த பொண்ணுக்கு. ஓகே, அப்போ ஏன் திருமணம் பிரச்சனை ஆச்சுன்னா நடக்கிற புத்தி நம்ம பார்க்கணும். நடக்கிற தசா புத்தியை பார்க்கணும். தசா புத்தியில் தசையும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு, புத்தியும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கரெக்டான புத்தி வரும்போது திருமணம் பண்ணோம்னா இதெல்லாம் பிரச்சனை வராது. இந்த புத்தியை பார்க்காம ஒரு அந்தரத்தில் போய் கல்யாணம் பண்ணோம்னா 10 நாள் இருக்கிற அந்தரத்தில் போய் கல்யாணம் பண்ணோம்னா பிரச்சனை டைவர்ஸ் ஆகிறதுக்குலாம் முக்கியமான காரணங்களே இதுதான். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.